டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை இலவச கண் பரிசோதனையை வழங்குகிறது. புக் அப்பாயின்மெண்ட் நவ். சென்னை ஆலந்தூரில் விமான போக்குவரத்து துறை அதிகாரிகள், தேசிய பேரிடர் மீட்புக் குழு, தீயணைப்பு மற்றும் காவல்துறையினர் இணைந்து விமானம் விபத்துக்குள்ளாகி தீப்பிடித்து எரிந்தால் மக்கள் எப்படி காப்பாற்றப்படுகிறார்கள் என்பது குறித்து ஒத்திகை நடத்தி வருகிறார்கள். இதுகுறித்தான கூடுதல் விவரங்களுடன் நமது செய்தியாளர் ரேவதி. வணக்கம் ரேவதி. வணக்கம் ஜெயஸ்ரீ. கடந்த சில நாட்களுக்கு முன்பாக, குறிப்பாக ஜூன் மாதம் 12ஆம் தேதி அகமதாபாத்தில் விமான நிலையத்திலிருந்து கிளம்பிய சற்று நேரத்திலேயே விமானம் ஒன்று விபத்துக்குள்ளாகி கிட்டத்தட்ட அதில் பயணித்த 200க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்த சம்பவம் பெரும் பரபரப்பையும் சோகத்தையும் ஏற்படுத்தியது யாராலும் மறக்க முடியாத ஒன்றாக இருக்கிறது. இந்த சூழலில் அடுத்தடுத்ததாக பல இடங்களில் விமானங்களில் பழுது இருக்கிறது உள்ளிட்ட பல சம்பவங்கள் குறித்த தகவல்களும் வந்து கொண்டிருந்தன. இந்நிலையில் இன்றைய தினம் சென்னையை பொறுத்தவரை சென்னை ஆலந்தூர் ஓடிஐ பகுதியில் இருக்கக்கூடிய இடத்தில் விமான நிலைய அதிகாரிகள், தேசிய பேரிடர் மீட்பு படை மற்றும் தீயணைப்பு படையினர், காவல்துறையினர், மருத்துவ குழு, ராணுவத்தினர் என அனைவருமே ஒன்றிணைந்து ஒரு விமான விபத்து ஏற்பட்டால் உடனடியாக அந்த பகுதியில் எந்த மாதிரியான செயல்முறைகள் நடைபெறும் என்பதை தத்ரூபமாக ஒரு ஒத்திகை நிகழ்ச்சியாக இன்றைய தினம் மேற்கொண்டிருந்தார்கள். இதில் விமானத்தில் பயணித்தவர்களாக, பாதிக்கப்பட்டவர்களாக நடிப்பதற்கு கல்லூரி மாணவர்களும் இவர்களுக்கு உதவியாக இருந்ததை பார்க்க முடிந்தது. இந்த ஒத்திகை நிகழ்வை பொறுத்தவரை தத்ரூபமாக ஒரு விமானம் தீப்பற்றி எரிந்தால் எந்த அளவிற்கு தீ கொழுந்துவிட்டு எரியுமோ அது போன்று தீயை பற்ற வைத்து அது எரியும் பொழுது உடனடியாக முதல் கட்டமாக தீயணைப்பு வீரர்கள் அந்த இடத்திற்கு வரவழைத்து தீயை எப்படி அணைக்கிறார்கள் என்பதை மட்டுமின்றி அடுத்த கட்டமாக தேசிய பேரிடர் மீட்பு படையினர் உடனடியாக களத்திற்கு வந்து பாதிக்கப்பட்டவர்களையும் காயப்பட்டவர்களையும் உடனடியாக அங்கிருந்து மீட்டு சென்று மருத்துவ குழுவினருக்கு கொண்டு சேர்ப்பது, மருத்துவ குழுவினர் உடனடியாக அங்கிருக்கக்கூடிய காயம்பட்டவர்கள், உயிருக்கு போராடுபவர்களை மீட்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்வது உள்ளிட்ட அனைத்து செயல்பாடுகளுமே தத்ரூபமாக இங்கு ஒத்திகை செய்து காண்பிக்கப்பட்டது. அது மட்டுமின்றி காவல்துறையினர், ஆம்புலன்ஸ்கள், தேசிய பேரிடர் மீட்பு படையினர் மட்டுமின்றி ராணுவத்தினர் அனைத்து துறை செயல்பாடுகளுமே துல்லியமாக இங்கு நடைபெற்றதை பார்க்க முடிந்தது. இந்த பகுதி சற்று நேரத்தில் உண்மையாகவே விமான விபத்து ஏற்பட்ட பகுதி போன்று பரபரப்பாக இருந்ததை நம்மால் உணர முடிந்தது. குறிப்பாக காவல்துறையினர் மட்டுமின்றி அனைத்து துறை செயல்பாடுகளுமே இங்கு சிறப்பாக செய்யப்பட்டதை பார்க்க முடிந்தது. அது மட்டுமின்றி இந்த இருக்கக்கூடிய மற்ற விபத்து ஏற்பட்ட பகுதிகளில் அடுத்த கட்டமாக மோப்ப நாய்களை கொண்டு வந்து அடுத்து ஏதாவது விபத்து ஏற்பதற்கான வாய்ப்பு இருக்கிறதா, என்ன காரணம் என்று சோதிப்பது மட்டுமின்றி பிளாக் பாக்ஸ் கண்டுபிடிப்பது, அடுத்த கட்டமாக அங்கு இருக்கக்கூடிய காயம்பட்டவர்கள் ஓரளவுக்கு தெளிவாக இருப்பவர்களிடம் விசாரணிப்பது, அது மட்டுமின்றி ஆம்புலன்ஸ் மூலம் உடனடியாக அவர்களை மேல் சிகிச்சைக்காக கொண்டு செல்வது, அருகிலேயே ஒரு தற்காலிக டென்ட் அமைத்து அங்கிருக்கக்கூடிய விபத்துக்கு உள்ளானவர்களை பாதுகாப்பாக கொண்டு செல்வது உள்ளிட்ட பல செயல்பாடுகளையும் இந்த ஒத்திகை நிகழ்ச்சியில் தத்ரூபமாக காட்சியளித்ததை பார்க்க முடிந்தது. விவரங்களுக்கு நன்றி ரேவதி. டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை இலவச கண் பரிசோதனையை வழங்குகிறது. புக் அப்பாயின்மெண்ட் நவ்.